everyone, this is from SEBI's Academy. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். முதலாவது பாத்தீங்க அப்படின்னா கொழும்பில் ஐஎன்எஸ் விக்ராந்த் உதயகிரி போர் கப்பல்கள். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து கவர் ஆகும். ஸோ இலங்கையில் பார்த்தீங்க அப்படின்னா கடற்படை தின விழாவானது கொண்டாடப்பட இருக்கிறது. அதற்காக இந்தியாவிலிருந்து இந்தியாவின் முதல் உள்நாட்டு விமானம் தாங்கி போர்க்கப்பலான ஐஎன்எஸ் விக்ராந்த் மற்றும் பன்முக அதிநவீன போர்க்கப்பலான ஐஎன்எஸ் உதயகிரி ஆகியவை தலைநகர் கொழும்பு துறைமுகத்துக்கு வந்து சென்றடைந்திருக்கிறது. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 2 விமானம் தாங்கி போர்க்கப்பல் இருக்கு. ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா, ஸோ அதே மாதிரி ஐஎன்எஸ் விக்ராந்த். ஸோ இதில் இரண்டுலேயுமே ஸோ ஐஎன்எஸ் விக்ராந்த் தான் நம்மளுடைய உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட விமானம் தாங்கி போர்க்கப்பல். ஸோ ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யாவின் உதவியால் செய்யப்பட்ட விமானம் தாங்கி போர்க்கப்பல். ஸோ இதனுடைய சைஸ் பார்த்தோம் அப்படின்னா 262 மீட்டர் நீளமும் 45,000 டன் எடையும் கொண்ட மிகப்பெரிய விமானம் தாங்கி போர்க்கப்பலான ஐஎன்எஸ் விக்ராந்த். இது எந்த கப்பல் கட்டும் தளத்தில் வந்து இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பலான செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னா கொச்சி கப்பல் கட்டும் நிறுவனத்தால் தான் இது கட்டப்பட்டிருக்கும். ஸோ இது கடற்படையில் வந்து எந்த ஆண்டு இணைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா 2022ஆம் ஆண்டு. ஸோ அதே மாதிரி ஐஎன்எஸ் உதயகிரி போர்க்கப்பல் அந்த கடற்படையின் 17A அதாவது ஷிவாலிக் திட்டத்தின் கீழ் தான் இந்த ஐஎன்எஸ் உதயகிரி அப்படிங்கிற போர்க்கப்பல் அதிநவீன போர்க்கப்பல் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஸ்டெல்த் ரக கப்பல் ஆகும். ஸோ ஸ்டெல்த்னு சொல்லும்போது அந்த எதிரி கப்பலின் கண்ணுக்கு தெரியாத மாதிரி அந்த ரேடார்னுடைய அந்த பார்வையிலிருந்து இதை எளிதாக என்ன பண்ண முடியாதுன்னா கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் ஸ்டெல்த் ரக கப்பல். ஸோ இது வந்து அந்த கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு கப்பல். ஸோ அதே மாதிரி இதுவும் ஐஎன்எஸ் உதயகிரி மற்றும் ஹிமகிரி. ஸோ இந்த 2 கப்பல்களுமே அதிநவீன போர்க்கப்பல்கள். ஸோ இது ரெண்டுமே கடந்த ஆகஸ்ட் 26 தான் கடற்படையில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இணைக்கப்பட்டிருக்கும்.